ஏன்டா இப்படி வந்து உசுரா வாங்குற? லைவ் போட்டா பொம்பளைங்கெல்லாம் வந்து லைவ் போட்டான்னு இப்படிதான் பேசுவீங்களா? பைத்தியக்காரங்களா? ஆ? உனக்கு இதா ஒண்ணுன்னா போ, காமிச்சுக்கிட்டே இரு, ரோடு ரோடா கழட்டி போட்டு எல்லாத்தையும் துணிமணி எல்லாம் மொத்தமா அவுத்து போட்டு போயேன். ஒரு லைவ் விட மாட்டேன்றீங்க, போயிடுறீங்க அசிங்கமா பேசுறதுக்குன்னு. உங்களுக்கு தான் டைப் அடிக்க தெரியும், இப்படிதான் அசிங்கம். ஆம்பளைங்கெல்லாம் டைப் இது லைவ் போடுறீங்களா? ஏதாவது பொம்பளைங்க இந்த மாதிரி ஏதாவது பேசுறாளுங்களா? எவ்வளோ அழகா டீசெண்டா பேசிட்டு போறாங்க. நீங்களும் வர்றீங்க லைவ்ன்ற பேர்ல ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டையும் போய் இப்படியே தான் பேசுறீங்க. ஒருத்தங்கூட பெரியவனும் அப்படித்தான் இருக்கான், கலவனும் அப்படித்தான் பண்றீங்க, சின்ன பசங்களும் அப்படித்தான் பண்றானுங்க. லைவ்னா உங்களுக்கு என்ன இந்த மாதிரி சேனல் அந்த மாதிரி சேனல் அடிச்சுட்டு வரீங்களா? அதுக்குன்னே உங்களுக்கு தான் ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. வந்துடுறீங்க அப்படியே ஒவ்வொருத்தனா அசிங்கசியம் பேசிட்டு. எத்தனை வாட்டி உங்களெல்லாம் டிலீட் பண்ணாலும் பிளாக் பண்ணி வச்சாலும் வந்துடுறீங்க. யாரு கூடயாலும் போயிட்டு ஐ லவ் யூ மை இது மாட்டேன். ஒரு சேனல்ல போனாலும் ஒரு வயசான ஒரு பாட்டி போடுது, அந்த பாட்டிகிட்ட போய் கூட டென்ஷன் பண்றானுங்க. ஒரு வயசான பாட்டி பொழுது போகலன்னு அது யாரையும் கூட பேச மாட்டேங்கிறாங்களே. நான் இந்த லைவ்ல வரவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். பசங்க பேர பிள்ளைங்க பேசுறேன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க கூட அந்த பாட்டிகிட்ட போயிட்டு கேவலமா பேசு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் லைவ்னு போட்டாவே இப்படித்தான் பேசுவீங்களா நீங்க எல்லாரும்? கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு மனசாட்சின்றதே இல்ல. யாரோ ஒரு லேடியை பார்த்து பேசுறமே அசிங்கமால. உன் வீட்டுல உன் அக்காவோ உன் பொண்டாட்டிய உன் அம்மாவை இப்படியெல்லாம் பேசியிருந்தா யாரோ ஒருத்தன் கையை பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட போயிட்டு இதே மாதிரி கேட்கறான், நீ பாதி சும்மா இருப்பியா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் அனுப்பி விட்டுதான் இங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட தேடிட்டு வரியா? அங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறா, அவ வேற ஒருத்தர் தேடிட்டு போயிட்டா போல இருக்கு. உன் ஆத்தாக்காரி ஒருத்தன்ட்ட போயிட்டான், உன் பொண்டாட்டி ஒருத்தட்ட அனுப்பிச்சு விட்டேன், உன் பொண்ணுங்களை ஒருத்தன்ட்ட அனுப்பிச்சு விட்டேன். இப்போ எங்க லைவ்ல வந்து யாராவது எனக்கு பிச்சை போடுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து பிச்சை எடுக்கிறீங்க ஒவ்வொரு லைவ்ல. மானம் கட்டவனுங்களாம் வந்துடுறானுங்க பேர். வரதே 2 பேர் 4 பேர், அதுலயும் கேவலமா வந்து போடுறானுங்க. ரிப்போர்ட்டுக்கே போட்டு வைக்கப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். லைவுக்கு வந்தா ஒழுங்கா பேசுங்கப்பா, இல்லைன்னா லைவ் வராதீங்க. இந்த மாதிரி யாரு பேசுறாங்களோ அவங்ககிட்ட போங்க. லைவ் போட்டோன்னா எல்லா பொண்ணுங்களும் அவுத்து போட்டு அலையிறாங்கன்னே வந்துடுறீங்க. ஏன் உங்களுக்கு நல்லாவே பேசவே வராதா யாருக்குமே? இல்லை ஜென்ஸுங்க லைவ் போடுறீங்க, அதில் எவ்வளோ அழகாக வந்து டீசெண்டாக லேடிஸுங்கெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்லுங்கன்னா வந்துடுறானுங்க. நீ இதை காட்டுறியா, அதை காட்டுறியா, இதை காட்டு, உனக்கு தண்ணி வருதா, நீ குளிப்பியா, எப்படி குளிப்ப, நீ உள்ள என்ன சைஸு போடுற, சிறு துளி விழுந்தும் குளமே ஆகியது. அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சிறு துளி விழுந்தும் குளமே ஆகியது, அந்த குளம் என்னப்பா சொல்லுங்க. மாலை வணக்கம். என்னோட லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நோட்டிஃபிகேஷன் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், என் கூட பேசுவீங்க. சிறு துளி விழுந்ததும் குளமே